ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்தமாதவம். கிருபணத்தன்மையாலே என்னுடைய இயற்கையான குணநலன்களையெல்லாம் இழந்துவிட்டு குழப்பமான நிலையில் இருக்கும் எனக்கு நல்வழி காட்ட வேண்டும். சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் துவாம் பிரபன்னம். நான் உங்களை சீடனாக சரணடைகிறேன், எனக்கு நல்ல மார்க்கத்தை உபதேசியுங்கள் என்று பகவானை பணிந்து பிரார்த்தித்து பார்த்தன் மீண்டும் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துகின்றான் இந்த 8வது ஸ்லோகத்தில். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபி சாதிபத்யம். பூமோ, இந்த பூவுலகிலே அசபத்னம், எதிரிகள் இல்லாத, ருத்தம், தனதானிய வளங்கள் நிறைந்த, ராஜ்யம் ராஜ்யத்தையும், சுராணாம் ஆதிபத்தியம், தேவர்களுக்கு அதிபதியாக இருப்பதையும், அவாப்பியபி அடைந்தாலும் கூட, எது மம இந்திரியானாம் என்னுடைய புலன்களையெல்லாம், உச்சோஷணம் வாட்டுகின்ற சோகத்தை அபனுத்யாத் போக்கடிக்குமோ அதை ந பிரபஷ்யாமி நான் பார்க்கவில்லை என்று கூறுகிறான். ஒருவன் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று அந்த நாட்டை தனதாக்கி கொண்டாலும் சுற்றிலும் உள்ள நாடுகளில் உள்ளவர்களெல்லாம் எதிரிகளாக இருந்தால் அவனால் நிம்மதியாக இருக்க முடியுமா? தான் கைப்பற்றிய நாட்டிலே எந்த வளமும் இல்லாமல் ஒரு வறண்ட பாலைவனம் போல் இருந்தாலும் சுகம் கிடைக்குமா? ஆனால் இங்கு அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? எதிரிகள் இல்லாத நாட்டை பெற்றாலும், அதுவும் நல்ல வளமிகுந்த நாடாக இருந்தாலும், இந்திரலோகத்தையே பெற்றாலும் அதனால் எனக்கு எந்த நன்மையும் இல்லை என எண்ணுகிறான். என் உறவினர்களை கொன்று அதனால் கிடைக்கும் இந்த ராஜ்யம் எனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். என் புலன்களை வாட்டும் சோகத்தை அது போக்காது. எனவே நான் எப்போதும் சுகமாக இருக்க வழிகாட்ட வேண்டும் என்று அர்ஜுனன் அச்சுதனிடம் பிரார்த்திக்கிறான். நகி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிசாதிபத்யம். இவ்வாறெல்லாம் சொன்ன அர்ஜுனன் என்ன செய்தான் என்பதை சஞ்சயன் கூறுகின்றார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷிகேஷம் குடாகேஷ பரந்தபஹ நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம் பபூவஹ. சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினார், அரசே, பரந்தபன் எதிரிகளை தவிக்க செய்பவனும் குடாகேஷன் உறக்கத்தை வென்றவனுமான அர்ஜுனன் ரிஷிகேஷனான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஏவம் உக்த்வா இவ்வாறெல்லாம் கூறிவிட்டு கோவிந்தம் ஸ்ரீ கோவிந்தனிடம் ந யோத்ஸ்யே நான் யுத்தம் செய்ய மாட்டேன் இது என்று உக்த்வா கூறி தூஷ்ணிம் மௌனமாக பபுவ இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏவமுக்த்வா என்றால் என்ன? தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்து நிற்கின்றனர். சங்கங்களெல்லாம் முழங்கப்பட்டன. யுத்தம் ஆரம்பிக்கும் சமயத்திலே அர்ஜுனனுக்கு திடீரென்று இரக்கம் ஏற்படுகிறது. ஆச்சாரியார்களை, சகோதரர்களை, உறவினர்களை, நண்பர்களை அழிப்பதாலே எனக்கு என்ன நன்மை ஏற்பட போகிறது? என் குலத்தை சார்ந்த உறவினர்களை அழிப்பதால் குல நாசம்தானே ஏற்படும். தர்மம் அழிந்துவிடும், அதர்மம் பரவும், குலக்கலப்பு ஏற்படும், அனுஷ்டானங்கள் எல்லாம் மறைந்துவிடும். மூதாதையர்களுக்கு ஸ்ராத்தம் தர்ப்பணம் செய்பவர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள். வழிகாட்டுபவர்களும் இருக்க மாட்டார்கள். இந்நிலைக்கு காரணமாக நாங்கள் பெரும் பாவிகளாகி
நரகத்தை அல்லவா அடைவோம். ஆகையினாலே தர்மத்தை அழிக்கின்ற பெரும் பாபத்திற்கு காரணமாயிருக்கின்ற இந்த கோர யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன். நீராயுதபாணியாகவும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கும் என்னை திருதராஷ்டிர புத்திரர்கள் கொன்றாலும் அதுவும் எனக்கு நன்மையே விளைவிக்கும். பூஜிக்கத்தக்க, போற்றத்தக்க, வணங்கத்தக்க ஆச்சாரியர்களை எதிர்த்து போரிடுவதைக் காட்டிலும் பிச்சை ஏற்றுக்கொள்வதே சிறந்தது என கருதுகிறேன். ஆச்சாரியர்களையும் உறவினர்களையும் அழித்து அதனால் அடைகின்ற ராஜ்யபோகம் அவளுடைய இரத்தத்தில் கலந்த போகமாகும். சத்திரிய தர்மத்தின்படி யுத்தம் செய்வதோ என்னுடைய கடமை. தர்மசாஸ்திரப்படி என் குலத்தவருடனும் ஆச்சாரர்களுடனும் எதிர்த்து போரிடாமல் இருப்பதே எனக்கு நன்மை. எனவே இப்பொழுது நான் தர்ம சங்கடத்திலே சிக்கி தவிக்கிறேன். எனக்கு நல்ல வழியை தாங்கள் தான் காட்ட வேண்டும். தங்களை குருவாக ஏற்று சரணடைந்துள்ளேன். தாங்கள் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு நல்வழி காட்டுங்கள் என்றெல்லாம் அர்ஜுனன் கூறினான் என்பதை சஞ்சயன் திருதராஷ்டிர மன்னருக்கு நினைவுபடுத்தினார். அர்ஜுனன் சோம்பல் காரணமாகவோ யுத்தம் செய்ய மறுக்கவில்லை என்பதை உணர்த்துவதற்காக சஞ்சயன் அர்ஜுனனை குடாகேசன் என்று கூறுகிறார். தூக்கத்தையும் சோம்பலையும் அறவே வென்றவன் அர்ஜுனன். விரும்பிய வேளையிலே விரும்பிய அளவுக்கு தகுந்தபடி அவனுக்கு உறக்கம் வரும். அது மட்டுமல்ல, அர்ஜுனன் தன்னையே கட்டி ஆண்டது போன்று எதிரிகளையும் விரட்டி ஓட்டவும் வென்று வசப்படுத்தவும் வல்லவனாக இருந்தான் என்பதை உணர்த்த அர்ஜுனனை பரந்தபன் என்ற பதத்தால் சஞ்சயன் குறிப்பிடுகின்றார். அர்ஜுனன் ஒரு கோழை போல பயந்து யுத்தம் செய்ய மறுக்கவில்லை. குலநாசத்தால் ஏற்படும் பயத்திற்கு அஞ்சிதான் போர் புரிய மறுக்கிறான் என்பதை தெளிவாக சஞ்சயன் உணர்த்துகின்றார். ஹா என்ற ஒரு பதம் சஞ்சயனுடைய ஆச்சரியத்தை உணர்த்துகின்றது. அர்ஜுனன் எவ்வளோ பெரிய வீரன், அவன் போர் புரிய மறுக்கிறானே என்று வியப்புடன் சஞ்சயன் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, பகவானை ரிஷிகேஷன், கோவிந்தன் என்ற 2 திருநாமங்களால் சஞ்சயன் அழைக்கின்றார். பார்த்தனுக்கு பார்த்த சாரதியாக விளங்கும் பகவான் ரிஷிகேஷன் என்று கூறப்படுகிறார். ரிஷிகேஷன் என்றால் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன். தம் புலன்களை மட்டுமன்றி எல்லோருடைய புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். அவருக்கு மற்றொரு அழகான திருநாமம் கோவிந்தன். திருமலையிலே எப்போதும் எங்கும் கோவிந்த நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றெல்லாம் தொடர்ச்சியாக திருப்பாவையிலே 3 பாசுரங்களிலே கோவிந்தா 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 என்று கண்ணனை அழைத்து ஆண்டாள் ஆனந்த பரவசமடைகிறாள். கோவிந்தன் என்ற சொல்லுக்கு எத்தனையோ பொருட்கள் உண்டு. கோவிகி என்றால் வேத வாக்கியகி, வித்யதே லப்யதே இது கோவிந்தா. வேத வாக்கியங்களாலே அடையப்படுபவன் கோவிந்தன். வேதைஷ்ட சர்வைரகமேவ வேத்யஹ. 4 வேதங்களாலும் ரிக், யஜுர், சாம, அகர்வணம் ஆகிய 4 வேதங்களாலும் அறியத்தக்கவன் நான் தான் என்று பகவானே கீதையின் 15வது அத்தியாயத்திலே அருளியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கோவிந்தன் என்றால் வாக்கு வன்மை மிக்கவர். எனவே தம்முடைய வாக்கு வன்மையாலே அர்ஜுனுடைய மனதை மாற்றக்கூடியவர் என்பதையெல்லாம் அறிவிக்கும் முகமாக கோவிந்தன் என்ற திருநாமத்தை சஞ்சயன் கூறுகின்றார். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷிகேஷம் குடாகேஷ பரந்தபஹ நயோத்ஸ்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம் பபூவஹ.